அந்த கோணத்தில் சிம்பத்தைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வரலாறு தெரியாது. இதையுமே கான்டெக்சுவலாக பாருங்க. சும்மா ஒரு படத்தை வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்காரு. தீவிரவாத இயக்கம் யாருங்க பயங்கரவாதின்னு யாருங்க சொன்னாங்க? இந்தியா தான் சொல்லிச்சோம். தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டு இருந்தால் ஈழப்போர் நடந்திருக்காரு. ஈழத்தை பொறுத்தவரை இந்தியாவின் நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடுன்னு சொல்ற துரோகம் இல்லை. இந்த திராவிட பிசாசுகளை நம்ம ஆளை விட்டுட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னி வரைக்கும் தெலுங்குனவன் ஆளை விட்டு உட்காந்துருக்கிறோம். அவ்வளோ தக்கமான ஈன சூடு சொரணை இல்லை. அடுத்த ஆட்சி தெலுங்கு ஆட்சியாக இருக்கக்கூடாது. எல்லோரும் கிளம்புங்க. வணக்கம். இப்போ நான் ஈரானை பற்றி ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தேன். அது பற்றி சில சந்தேகங்களை சில விளக்கங்களை கேட்டு இருக்கிறாங்க. அதாவது ஈரான் புலிகளுக்கு எதிராக இருந்த மாதிரியும் அந்த ஈரானை எப்படி நாம் இப்போ ஆதரவாக நம்ம பேசுகிறத பற்றி அவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது நமக்கு பழைய புரிதல் ஈழப்போர் நடந்துக்கிட்டு இருப்பதெல்லாம் என்ன தமிழ்நாட்டில் பேசிட்டாங்கன்னா, இங்கேருந்து பிழைக்க போனவங்களுக்கு அங்கே ஏன் தனி நாடு கேட்குறாங்க, இந்த ஒரு இது இருந்தது. பலருக்கும் தெரியாத போனால் தெரிஞ்சுங்க. இப்படி ஒரு பெரிய பேச்சு இருந்துக்கிட்டு இருந்தது. இங்கேருந்து பிழைக்க போனவங்க அங்கே எப்படி தனி நாடு கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது. அது தவறான புரிதல். மனித இனம் தோன்றியது குமரிக்கண்டத்தில். முதல் மாந்தன் தமிழன், சிவன் ஒரு தமிழன். அவர் குமரிக்கண்டத்து தமிழர் தான், நமக்கு தெரியும். முதலாம் தமிழ்ச்சங்கம் சிவன். அதுக்கப்புறம் இலங்கையில் குடியேறிய முருகன் குமரிக்கண்டம் அழிந்தபோது அவர் இரண்டாம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினார். அதன் பிறகு மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இப்போ விஷ்ணுவால் தொடங்கியது. ஆக இலங்கையில் நாம என்னமோ போய் அங்கே குடியேற போன மாதிரின்றதெல்லாம் தப்பு. ஆதி மனிதனின் சொந்த ஊர் தான் இலங்கை. இன்னும் சொல்ல போனால் சிங்களவர் தான் குடியேறினாங்க. விஜயன் 2500 வருடங்களுக்கு முன்பாக விஜயன் சாணக்கியனால் அனுப்பி வைக்கப்பட்டவன். அவங்க சிங்களவர்னு ஏன் சொல்லிக்கிறாங்க? சிங்கம் என்பது மௌரிய பேரரசை குறிக்கின்ற ஒரு இது. மௌரிய பேரரசுடைய எம்பளம் என்ன? 4 பக்கம் சிங்கம் நிற்குமா? அங்கேருந்து இங்கே போனவங்க தான் இவங்க. அவங்களுக்கும் மௌரிய பேரரசும் தொடர்பு இருக்குது. அனுப்பி வச்சவன் சாணக்கியன். சாணக்கியன் என்பவன் பிராமணன். அதனால் அவன் தமிழர்களுக்கு எதிராக இருக்கணும்னு தான் அனுப்பி வச்சான். நம்ம மேலே அவனுக்கு பெரிய அவன் தமிழ்நாட்டையும் வெல்லணுன்னு தான் அசோகனை அனுப்பி வச்சதே அவன் தானே. ஆனால் அவங்களால் தமிழ்நாட்டை நெருங்க முடியலன்னு போனது நமக்கு நல்ல வரலாறு தெரியும். இந்தியாவையே பிடிச்ச அசோகனால் தமிழ்நாட்டை பிடிக்க முடியும் இல்லை. ஆனால் அந்த சாணக்கியன் என்ற யூதன் தமிழ் மேலே காழ்ப்பு கொண்டு இருந்தான். அப்புறம் அவன் தான் சிங்களவர்கள் அப்படின்னு இன்றைக்கி அழைக்கப்படுறவங்க 2500 வருடங்களுக்கு முன்பு இது மௌரிய பேரரசின்லேருந்து வந்தவங்க தான் அவங்க. மௌரிய பேரரசனுடைய இது என்னென்னா சிங்கம். சிங்கம் என்பது தான் அவங்களுடைய இது. சிங்களவர் அங்கேருந்து வந்தவங்க தான். அதனால் சிங்களவர் தான் வந்தேர்களை ஒழிய தமிழர்கள் வந்தேரி இல்லை. ஆனால் என்ன எப்படி ஒரு புரிதல் இருந்தது ரொம்ப நாளாக? நான்லாம் சொல்கிறேன் 2009 அந்த ஈழப்போர் நடந்த போல என்ன புரிதல்னா, இங்கேருந்து போனவங்க அங்கே ஏன் தனி நாடு கேட்கலாமான்னு. இங்கேருந்து போனவன் சிங்களவன் தான், தமிழன், குமரிக்கண்டத்து மாந்தன். அப்போ குமரிக்கண்டம் அழிஞ்சு போச்சு. அதிலிருந்து தப்பி தான் முருகன் கதிர்காமத்திலே குடியேறினார். முருகன் நம்முடைய தமிழ் கடவுள். அவருடைய சொந்த ஊரே இலங்கை தானப்பா. அதனால் நாம் இங்கேருந்து போய் குடியேறல. ஆனால் இப்படி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்ததா இல்லையா? போன தமிழர்களும் உண்டு. அங்கே தேயிலை தோட்டங்களில் பணிபுரிவதற்காக இங்கேருந்து தமிழர்கள் போயிருக்காங்க. அவங்க மலையக தமிழர்கள். தமிழீழ தமிழர்கள் அவங்க கிடையாது. மலையகம்னா அந்த கண்டி அந்த மலைப்பகுதிகளில் மட்டும்தான் இந்திய வம்சாவளி தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க ஆச்சுங்களா. ஆனால் இலங்கையுடைய பூர்வீக குடிகள் தமிழர்கள் தான், சிங்களவர் அல்லர். இதை முதல்ல தெரிஞ்சுங்க. இன்னொன்று என்னென்னா, திராவிடத்தை நாம் நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். தமிழர்களாகிய தமிழ்நாட்டு தமிழர்கள் திராவிடத்தை நம்பிக்கிட்டு தான் இருந்தோம். ஆச்சா, நானே ஆரியனுக்கு எதிராக இருக்கிறதால திராவிடம் நமக்குன்ற மாதிரி புரிதலில் தான் நானே இருந்தேன். நான் எப்போ நமக்கு அதில் அந்த அந்த மாயிலிருந்து நம்ம விடுபடுறோம். ஆரிய மாயை மாதிரி, ஆரிய மாயின்னு அண்ணாதுரை ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. திராவிட மாயிலிருந்து நாம் எப்போ விடுபட்டோம்? 2009 2010 கருணாநிதி காட்டி கொடுத்து இலங்கை போர் நடக்கிறப்ப தான் திராவிடம் என்னான்றது நமக்கு புரியுது. அப்போ நமக்கே இந்த கதி தான். ஈழத்தை பற்றி நமக்கு தெரியல, அவங்களுடைய வரலாறு தெரியலன்ற போது அங்கே இருக்கிற ஈரானியர்களுக்கு எப்படி அந்த வரலாறு தெரியும்? அப்போ இங்கே இருக்கிற இப்போ நாமளே அங்கே புழைக்க போனவங்கன்ற மாதிரி இதைத்தானே ராஜபக்ஷ அவங்ககிட்டும் சொல்லியிருப்பான். அவங்க இந்தியாவிலிருந்து வந்தவங்க தானே சொல்லியிருப்பான். அவங்களுக்கு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு என்ன வரலாற்று அறிவு அவங்களுக்கு இருந்தது. அப்போ அவங்க நம்பி இருந்திருப்பாங்க. ஏன்னா அங்கேயுமே செக்டேரியன் வயலன்ஸ்லாம் இருக்குது.
ஈரானில். அப்படின்ற போது பிரிவினைவாதத்தை அவங்க எப்படி பார்த்துருந்துருப்பாங்க? வரலாறு தெரியாதவர்கள். ஏன்னா நாம தான் இலங்கையினுடைய பூர்வீக குடியின்னு வந்து ஈரானியர்கள் தெரியாது. அதனால் நாம் அந்த செக்டேரியன் இதாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஈரானியர்களுக்கு வந்து அந்த அந்த நாட்டை இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குது. அமெரிக்கா வேர்ல்டு புல்லின்னு எல்லாருக்குமே தெரியும். அவன் யாரை விட்டு வச்சான்? எந்த நாட்டு இப்போ வியட்நாமை நார்த் வியட்நாம் சவுத் வியட்நாம் பிரித்தானுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றா சேர்ந்துட்டான்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் கொரியா, நார்த் கொரியா சவுத் கொரியா எல்லாத்தையும் ரெண்டாக உடச்சி அவன் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு தானே பார்த்தாங்க. உலகத்தில் அவன் யார்? அவன் 10,000 கிலோமீட்டருக்கு அந்த கடல் ரெண்டு பக்கம் பார்த்தாருங்கன்னா கூட பசிபிக் இங்கேருந்து அட்லாண்டிக் கடலாக இருந்தாலும் பசிபிக்லாம் 8,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டருக்கு அதுக்கு அந்தாண்டு தான் அமெரிக்கா இருக்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சு? இங்கே மிடில் ஈஸ்டில் அவனுக்கு என்ன வேலை? அவங்ககிட்ட என்ன இருக்குது? எல்லாம் இருக்குது, எல்லா வளமும் இருக்குது. கான்டினென்ட் அவனுது. அவன் எதுக்கு இங்கே மூக்கம் நோண்டுறான்? அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா? அவன் ஏன் இங்கே வரணும்? அவனுக்கு என்ன இங்கே வேலை? இங்கே ஏதோ ஒரு நாடாக இருந்தால் கூட அவன் வந்து இருக்கலாம், சரி இவன் எதிரியாக இருக்கலாம், நம்மளை தாக்க வரலாம் அப்படின்ற மாதிரி டிஃபென்ஸ் எத்தனையோ வச்சுக்கலாம். ஏன் இங்கேருந்து பார்த்தா அட்லாண்டிக் 8,000 கிலோமீட்டர், அந்த பக்கம் பசிபிக் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர். இதுக்கு அந்தாண்டு தான் மற்ற உலகத்துலேருந்தும் தனியாக தான் இருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னும் கூட இங்கேருந்து தாக்குற மாதிரி ஒரு சூப்பர் சானிக் மிசைல் கூட நம்மகிட்ட இல்லை, இன்னைக்கு உலகத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ தூரம் போய் தாக்கக்கூடியது இல்லைன்னு சொல்லலாம். ஈரான்கிட்ட இருக்கிறதா சொல்கிறாங்க, பட் என்னவோ அது நமக்கு தெரியல. இருந்தாலுமே கூட அமெரிக்கா வச்சிருக்கலாமா? எல்லாமே அவன் வச்சிருக்கான், எல்லா ராக்கெட்டும் வச்சிருக்கிறான்ல. அப்போ தான் எது செஞ்சாலும் சரியாக அடுத்தவங்க செய்யக்கூடாது, என்ன இந்த லாஜிக்கே இருக்கக்கூடாதுங்க. இப்போ நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட்னா முதல்ல அமெரிக்கா தான் எடுத்து எல்லாத்தையும் அழிக்கணும், இஸ்ரேல் அழிக்கணும். இந்த நாடுகள் எல்லாம் ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, ஜெர்மனி, எல்லா நாடுகளுமே, சைனா, ரஷ்யா எல்லா நாடுகளுமே நியூக்ளியர் ஆர்ம்ஸை வந்து அழிங்க. நீங்கள்லாம் வச்சுக்கலாம், ஈரான் வச்சுக்கூடாதுன்னா எந்த விதத்தில் சரியானது? அது இஸ்ரேல் வச்சுக்கலாமா? தமா தூண்ட நாடு. இத்தனைக்கும் இஸ்ரேல் வந்து அடுத்த நிலத்தில் போய் ஒரு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறான். யார் இழிச்சவாயின்னு பார்த்துட்டு அங்கே போய் அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறான் யூதன். இன்னொன்று சொல்கிறாங்க, யூதர்கள் உலகத்தின் பகை சக்தி, மானுடத்தின் பகை சக்தி. யூதர்கள் வேற, மனிதர்கள் வேற. நான் மனிதர்னு சொல்கிறேன், தமிழ்னு சொல்ல, மனிதர்கள் வேற ஆச்சுங்களா. அந்த யூதன் என்ன பண்ணுறான்னா வெள்ளக்கார மால் கொண்டு எல்லாரையுமே தமிழ்னா தான் பார்க்குறான். இதை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன், அதுதான் இங்கே உண்மை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் உலகப் போர் ராமாயணத்தை குறித்தது. அது இங்கே தான் நடத்திருக்கணும், இங்கேயும் நடத்தினாங்க. 2009 பிரபாகரன் தான் புதிய ராவணன், அது நடத்தினாங்க. ஆனால் முதலாம் உலகப் போர் ராமாயணத்தை குறித்து ரிப்பீட்டாக நடத்தப்பட்டது தான். அதனால தான் முதலாம் உலகப் போர் முடிந்த நாள் வந்து 11வது மாதம் 16வது நாள் 11 மணிக்கு முடிக்கிறாங்க. அப்படின்னா 11 அப்படின்றது ராவணேந்திரனை குறிக்கும். அப்போ முதலாம் உலகப் போர் அதை குறிச்சது. இரண்டாம் உலகப் போரையும் மகாபாரத்தை குறிக்கிற மாதிரி தான் இரண்டாம் உலகப் போர் நடத்திருக்காங்க. இதெல்லாம் ரிப்பீட்டு. அது எப்படி? அதுக்கு எப்படின்னா இரண்டாம் உலகப் போர் அமெரிக்கா எங்கேருந்து நடத்திச்சு? அதுக்குன்னே ஒரு கட்டடம் கட்டிச்சு, பென்டகன். 5 பக்கங்களை கொண்ட, ஒன்றுக்குள் ஒன்றமைந்த 5 கட்டிடங்களை கொண்ட, அதற்கு நடுவே 5 ஏக்கர் நிலம், அதான் பாஞ்சாலியை பஞ்சபாண்டவர் காத்து நிற்கிற மாதிரி பென்டகனை கட்டி அங்கே இருந்து தான் இரண்டாம் உலகப் போரை நடத்தினாங்க. அப்போ இரண்டாம் உலகப் போர்னா பஞ்சபாண்டியர் தானே இது. அந்த மாதிரி தான் இவன் அந்த போர்லாம் நடத்திருக்கான், ரிப்பீட்டாக தான் நடத்துகிறான். அந்த போர் வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த போருக்கான முக்கிய காரணகர்த்தா 2 போர்களுக்குமே அமெரிக்க யூதன் தான். யூதன் என்றால் யுத்தம், யுத்தம் என்ற சொல் யூதர்களிடமிருந்து வந்தது தான். ராமாயண யுத்தம் ராமன் என்ற யூதன் தொடங்கியது, மகாபாரத யுத்தம் சகுனி என்ற யூதன் தொடங்கியது, கலவர யுத்தம் பரசுராமன் என்ற யூதன் தொடங்கியது. நமக்கு நடந்த தமிழ்நாட்டுக்கு நடந்த 3 பெரிய யுத்தங்களும் யூதர்கள் நடத்தியது தான். இப்போ உலகம் பூரா யுத்தம்னாவே யூதனை தான் அது குறிக்கும். 2001 செப்டம்பர் 11 ட்வின் டவர் வந்து அழிக்கப்படுது இல்லையா? அது எதை குறிக்கிறதுனா, அதை 9/11 ஏன் தெரியுமா சொன்னாங்க? அதாவது செப்டம்பர் மாதம் 11 நடந்ததாலேயே அதுக்கு 9/11 வச்சுட்டாங்க நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 11 ஏன் அதை ஆரம்பித்தாங்கன்னா, 9ன்னா ராமன், 11ன்னா ராவண இந்திரன். அதுக்கு தான் WTCயில் 1 கூட 2 டவர் கட்டியிருப்பாங்க. அது ராவணேந்திரனை குறிக்கும். இன்னொன்று இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், கண்ணாடியிலே இருக்கும். இன்னொன்று அந்த பவுல் மாதிரி கட்டியிருப்பாங்க,
இப்படி இந்த ஷேப்பில் கட்டியிருப்பாங்க. அது வந்து ப்ரௌன் கலரில் ஒன்று கட்டியிருப்பாங்க. அது 47 மாடி. அதை கூட்டினீங்கனாலும் 11 தான் வரும். அது கும்பகர்ணனை குறிக்கிற மாதிரி கட்டிருந்தது. மொத்தம் 7 கட்டிடங்கள். இந்த 3 தான் முக்கியம். மித்ததெல்லாம் சாதாரண கட்டிடங்கள் தான். மீதி 4 கட்டிடங்கள். அப்போ ராமாயணத்தை குறிக்கும்படித்தான் WTC 1 கட்டியிருக்கான். இது சாதாரண இல்லை. அங்கே இன்னொன்று என்னென்னா WTC 1 2001 அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈராக் அழிக்கிறாங்க அமெரிக்கா. அதுக்கப்புறம் தான் ஈராக் மேலே கை வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இலங்கையை 2009 அடிக்கிறாங்க. சரிங்களா? இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் WTC 2 கட்டுறாங்க. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் 2 கட்டுறாங்க. அது எப்படி கட்டுறாங்கன்னா 9 கட்டிடங்கள் கட்டுறாங்க. அந்த 9 கட்டிடங்கள் மகாபாரத்தை குறிக்கும்படி கட்டப்படும். பஞ்சபாண்டிகளுக்கு 5 கட்டடம், சகுனிக்கு வந்து ஒரு வழி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வழி, அதை வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி வெட்டியிருப்பாங்க. அப்புறம் அந்த டவர் எரிஞ்சு விழுந்த இடத்துல வந்து ஒரு கார்டன், அதுதான் திரௌபதியை குறிக்கும். நான் எரிஞ்சு விழுந்த இடத்துல தானே திரௌபதி நீரில் அதை அங்கே வச்சுருப்பாங்க. அப்புறம் கிருஷ்ணனுக்கு பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டர்னு PAC அப்படின்னு ஒரு தியேட்டர் கட்டியிருக்காங்க. ஒரு தியேட்டரை வந்து கிருஷ்ணன் பேரால் கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு எலிவேட்டட் இதை ஒன்று உருவாக்கி, அவங்களே ஒரு 25 அடிக்கு எலிவேட்டர் உருவாக்கி அது மேலே நைக்கோலாஸ் சர்ச் வச்சுருக்கிறாங்க. அது அப்படியே நம்ம குறவர்கள் பூமி இருக்குல்ல, துரியோதனன் கோயில் இருக்குல்ல கேரளாவில், துரியோதனன் கோயில் குறிக்கிற மாதிரி தான். அங்கே கூட வந்து ஒரு ஆம்பி தியேட்டர் ஒன்று கட்டியிருப்பாங்க. அங்கேயும் ஒரு ஆம்பி தியேட்டர் இருக்குது. துரியோதனன் கோயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 4 அடி கீழே அங்கே வந்து ஆம்பி தியேட்டர்னா என்னென்னா ஒரு மேடை மட்டும் இருக்கும். பொதுமக்கள் வந்து நிகழ்ச்சி பார்க்குற மாதிரி ஒரு மேடை மட்டும்தான் இருக்கும். மற்ற ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியன் தான் அதுன்னு வச்சிங்களேன். அது ஆம்பி தியேட்டர். இது இதே போல் அங்கேயும் கட்டி வச்சுருக்கான். நைக்கோலா சர்ச் ஒரு பக்கம் அப்படின்னு. அப்போ அந்த 2வது WTC 2 வந்து இப்படி பண்ணால் மகாபாரத்தை குறிக்கும்போது தான் கட்டியிருந்தானுங்க. அவன் திட்டம் என்ன தெரியுங்களா? முன்ன என்ன செஞ்சான்? WTC 1 ராமாயணத்தை குறிக்கும் மாதிரி கட்டிட்டு ஈராக் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் இலங்கையை அழித்தாங்க இல்லையா? ராவணனை குறிக்கிற பிரபாகரனை கை வச்சாங்க. இப்போ WTC 2 கட்டிட்டு அவங்க திட்டம் என்னென்னா அதில் வந்து ஒரு மைக்ரோ அணுகுண்டு ஒன்று போட்டு, ஏன்னா அப்போ வந்து ஈரான் வந்து அணுகுண்டு இப்போ கூட இன்னும் அணுகுண்டுக்காக தானே இப்போ சண்டை போட்டுட்ருக்கானு, அணுகுண்டு வச்சிருக்கிறான்னு. இப்படி தான் ஈராக்கு மேலேயும் சண்டை போட்டானுவன். ஈராக்கில் ஒன்றுமே கிடையாது. அவன்கிட்ட வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவனை போய் அடித்தாங்க. அந்த நாட்டை குட்டி சோறாக ஆகணும். இப்போ அதே போல் தான் இதெல்லாம் சொல்கிறவன் யார்? ஒரு டெவில்னு ஒன்று இருக்குது, நேத்தன்யாகுன்னு ஒரு டெவில் இருக்குது, இஸ்ரேல் யூத பய. அவன் சொல்லி தான் எல்லாம் நடக்குது. அவன் சொல்லி தான் ஈராக் அழிஞ்சது. இப்போ அவன் தான் சொல்கிறான் ஈரான் அடின்றான். அவனுடைய ஏவல் நாய் தான் அமெரிக்கா. அந்த நாய் வந்து இப்போ இவங்களை வந்து அடிக்க வந்திருக்கு. நடந்துக்கிட்டு இருக்க கொடுமையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போட்டிருக்கோம். ஆனால் ஈரான் சிறப்பாக திரும்பி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக அப்போ அதில் என்னன்னா அதுதான் அவன் வந்து WTCயில் ஒரு மைக்ரோ அணுகுண்டு போட்டு அது ஈரான் மேலே அந்த பழியை போட்டு, ஏன்னா அப்பயுமே ஈரான் வந்து அப்போ ஜப்பான்கிட்டேருந்து என்ரிச்சு யுரேனியம் வாங்கினாங்க அந்த சமயத்தில். அதுக்கு தான் ஜப்பானியுமே ஃபுகுஷிமாவை அடித்தானுங்க. யார்? இந்த யூத பசங்க, இஸ்ரேல் யூதர்கள் வந்து ஃபுகுஷிமாவில் அடிச்சுட்டு அந்த அணு உலைகள்லாம் வந்து ரேடியேஷன் பாதிப்பு வந்துச்சுல, அது இவனு பண்ண இது. ஏன்னா ஜப்பான் வந்து ஈரானுக்கு என்ரிச்சு யுரேனியம் கொடுத்தான். எதுக்குன்னா நியூக்ளியர் ரியாக்டர் பண்ணுறதுக்குன்னு, பாம்பு பண்ணுறதுக்குன்னு இல்லை. ஆனால் உண்மையிலே என்னென்னா ஜப்பான் மேலே அமெரிக்கா குண்டு போட்டான். அவன் வந்து அணுகுண்டு செய்ய மாட்டேன்ட்டான். ஆனால் அவனுக்கு அந்த வருத்தம் இருக்கும் இல்லையா? அமெரிக்கா தானே 2 குண்டு போட்டது. அப்போ ஈரானை வச்சு அமெரிக்காவுக்கு பண்ணுன்றதான் ஜப்பானோட எண்ணம். எனிவே ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் பீஸ்ஃபுல் பர்சஸ் கொடுக்குறத தான் அவங்க சொன்னாங்க. அதுக்காக அவன் என்ன பண்ணான்? ஃபுகுஷிமாவில் 4 ரியாக்டர் அடித்து அந்த ரேடியேஷன் பல வருடங்கள் லீக் ஆகிட்டு இருந்தது. அது ஜப்பானுக்கு ஒரு தண்டனை கொடுத்தான் ஆச்சுங்களா? அந்த மாதிரி அப்போ இவங்க திட்டம் என்னன்னா WTC 2 உருவாக்கி அங்கே வந்து இப்போ உருவாகிடுச்சு. அந்த இடத்துல ஒரு அணுகுண்டை போட்டு, ஒரு சின்ன மைக்ரோ அணுகுண்டு போடலாம் இல்லையா, ரொம்ப பாதிப்பு வராத ஒரு அணுகுண்டை போட்டு அந்தப்படியே ஈரான் மேலே போட்டு, ஈரான் அணுகுண்டு தயாரிக்குதுன்றது தானே இப்போ இருக்கிறது. அப்பயே வந்து அவனை அடிக்கிறதா தான் திட்டம் போட்டானுங்க ஆச்சுங்களா? நான் இதை வந்து அவங்க 2வது இந்த WTC கட்டும்போது அது மகாபாரத்தை குறித்த உடனே நான் சொல்லிட்டேன், இது நீங்கள் இதான் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஈரான் மேலே இப்போ குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க, நீ வந்து தயாரிக்கிறேன்னு. அவன் சொல்லிட்டு அந்த பாரு இப்போ என்ன பண்ணுற, WTC அடிச்சுட்டு
ஈரான் மேலே அந்த பழியை போட போகிற, அங்கே ஒரு மைக்ரோ அணுகுண்டை வெடிக்க வைக்க போகிற அமெரிக்கர்களே, அந்த பழி நீங்கள் ஈரான் மேலே போட போகிறீங்க, ஈரான் அழிக்க போகிறீங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை அடிக்க வரீங்க. ஆனால் தமிழ்நாடு இந்தியாவின் அங்கமாக இருக்குது, தமிழ்நாட்டை மேலே குண்டு போட்டுற முடியாது. தமிழ்நாடு தனி நாடாக இருந்தால் தன்னை தற்காத்துக்கும், அதை விட்டுருவோம் நம்ம. ஆனால் அப்போ தமிழ்நாடு எப்படி, இப்போ இந்தியாவின் அங்கமாக இருக்குது தமிழ்நாடு எப்படி பழி வாங்குறது, அதை நடத்தணும்ல எங்கேயும். அப்படி அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, 6 அணு உலைகளை மகாபாரதம் என்பதால் சகுனியின் பெயரால் 6 அணு உலைகளை ஒரே இடத்தில் வைத்தார்கள். கூடங்குளம்ன்ற இடத்துல எடுத்து வைத்தாங்க. கூடங்குளம் வந்து அந்த குமரிக்கண்டத்தை குறிக்கிற மாதிரி தான் அந்த பேர் வச்சுருந்தாங்க. அது எப்படி குமரிக்கண்டம் அழிஞ்சதோ அதே போல் கூடங்குளம் அழியும் அப்படின்னு தான் செஞ்சாங்க. ஆனால் நாம் இந்த இதை வந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிட்டோம். நம்மளை எல்லாரும் கவனிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட தீர்க்க தரிசனங்களும் இருந்துருக்குது. நம்ம பல விஷயங்களை சொல்லி இருக்கிறோன்றதால நம்மளுக்கு ரொம்ப முன்கூட்டியே சொல்லிடுறோம், இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம கவனிக்கிறாங்க. அது நடக்கலை ஆச்சுங்களா. இருந்தாலும் ஈரானை அவங்களால வளர்ச்சியை தாங்கிக்கவே முடியல. டெக்னாலஜியில் ஈரான் ரொம்ப கொடிக்கட்டி பிறக்க. அப்போ அவங்களை எப்படியாவது பிடிச்சி விடணுன்ட்டு தான் இப்போ வந்து இஸ்ரேல் திருப்பி அவன் தான் இருக்கான ஒரு டெவில் நேத்தன்யாகு. அவன் சொல்லி தான் ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டு இந்த போர் போட்டாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு இந்த சண்டையில் விருப்பம் இல்லை, பென்டகனுக்கே விருப்பம் இல்லை. இது வந்து ட்ரம்ப்பும் நேத்தன்யாகும் இருக்கிறத வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய அங்கே குழப்பங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது வீணான போர், அமெரிக்காவின் பொருளாதாரத்தை அழிக்கக்கூடிய போராக இருக்கிறது. ஏன்னா ஈரான் ஒரு குண்டு போடுவாங்க, சாதாரண குண்டு. அதை எதிர்க்கணுன்னா அவன் என்ன பண்ணிருக்கான், தாட் மிசைல்ஸு, பேட்ரியாட் மிசைல்ஸ்லாம் வச்சுக்கிட்டுனா அதில் எவ்வளோ காசு தெரியுமா. அதனால் அதையுமே இவங்க போட்டு அழிச்சிட்டாங்க. பெரிய ரேடார்லாம் அழிச்சிட்டாங்க. யார் இங்கே ஈரான் போட்டு சுத்தமாக அடி வாங்கி நொறுங்கிக்கிட்டு இருக்கான். அந்த அந்த வளைகுடா நாடுகளும் அவங்க ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்கக்கிட்ட இப்போ ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனே இல்லை. யார் இவனுங்கக்கிட்ட, அமெரிக்கா கிட்டையும் கிடையாது, இவங்ககிட்டையும் கிடையாது. எல்லாம் தீர்த்துட்டானோ. ஏற்கனவே உக்ரைனுக்கெல்லாம் கொடுத்து எல்லாருமே டிப்ளீட் ஆகி போச்சு. எவ்வளோ தான் தயார் பண்ணிகிட்டு இருப்பேன், ப்ரொடக்ஷனே இல்லை. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு முடியாமல் இந்த சீஸ்ஃபயர் பார்க்குறானோ. ஆனால் ஈரான் ஒத்துக்க மாட்டேங்குது. ஆனால் ஈரான்கிட்ட நிறைய ஸ்டாக் ஃபைல் இருக்குது. அதாவது ஈரானுக்கு ஆதரவாக பேசணும் இல்லை, நல்லதை பேசுகிறோம். நான் எது சரியோ அதை பேசணும். உலகத்தில் எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. இதிலெல்லாம் நீங்கள் ஜோடி சேர்ந்துக்கூடாது. சரின்னா சரிதான், தப்புன்னா தப்பு தான். அதுதான் நம்ம சொல்கிறோம். ஈரான் வந்து புலிகளுக்கு எதிராலாம் அவங்க இல்லை. ஆனால் சூழ்நிலை சம்மந்தமாக அவங்க இருந்திருந்தாங்கன்னா அதை நம்ம அந்த கான்டெக்ஸ்டில் தான் பார்க்கணும். அந்த காலத்தினுடைய இதாக தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய அதை வந்து இதோட நிரந்தர பகைன்ற மாதிரிலாம் நம்ம வச்சுக்கூடாது. அவங்களுக்கு இவங்க மேலே பகையாக இருக்க வேண்டிய தேவை என்ன அதுக்கு. நான் ஒருவேளை அவங்க ஈரான்ன்றது ராவணேந்திர வம்சாவளின்னா அவங்க அது செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. ஆனால் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஏதோ நான் வந்து ஈரான்ற பேரை மட்டும் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல. அவங்க புது வருஷம் பண்ணும்போது 2 மீன் விடுறாங்க. அது அவங்க கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அந்த புது வருஷ பரப்புக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் தண்ணியில் வந்து 2 மீன் எடுத்து விட்டுருவாங்க. இல்லாட்டி போனால் பிளாஸ்டிக் 2 மீன் விட்டுருவாங்க. அது ராவணேந்திரனை குறிக்கிறது தான். ஆனால் அவங்களுக்கு தெரியல. ஆனால் அது வழியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம் வந்து ராவணேந்திர வம்சாவளின்னு நாம் சும்மா வந்து ஈரான்ற பேரை வச்சுக்கிட்டு மட்டும் சொல்லலை. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இரட்டை மீன்னா ஸ்பைசிஸ் ஜோடியாக்கு வந்து ராவணேந்திரன் சொல்லியிருக்கேன். கும்பம் ராசி வந்து கும்பகர்ணனை குறிச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ராமாயணத்துக்கு 2 ராசிகள்னு சொல்லியிருக்கேன். ராவணேந்திரனை குறிக்கிற மாதிரி மீன ராசி. ஏன்னா அவங்க 2 பேரும் வானத்தில் ஏரோப்ளைன் விட்டவங்கன்றதால மீன ராசி. அதனால தான் மீன ராசியை குறிக்கிறாங்க. வானத்தில் மிளிர்ந்தவர்கள் அவர்கள். அந்த காலத்திலே 7500 வருஷத்துக்கு முதலால் ராக்கெட்டும் ஏரோப்ளைன் விட்டவங்கன்றதால அவர்களை மீன்களாக பாவித்து நமது விஷ்ணு அவர்களை இரட்டை மீன்களாக ஜோடித்துள்ளார். கும்பத்தை உருவாக்கியதால் கும்பகர்ணனுக்கு அந்த ஜோடியாக்கு அது குறிக்குது. ஆச்சா, இதெல்லாம் வந்து விஷ்ணு அங்கீகரித்தது. அதனால் நாம் வந்து ஈரான் வந்து அந்த அளவுக்கு வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி அவங்க இந்த இதெல்லாம் கூட இந்த முளைப்பாரிலாம் வைக்கிறாங்க. புத்தாண்டுக்கு வந்து முளைப்பாரியை கட்டி நாமளே செய்யறதில்ல. தமிழ்நாட்டில் மறந்துட்டதெல்லாம் செய்யணும். ஈரானில் வந்து புத்தாண்டு கொண்டாடுறது வந்து சரியாக அவங்க இன்னொன்று சொல்லணும். புத்தாண்டு கரெக்டாக அந்த மார்ச் 22 அந்த மாதிரி வருது இல்லைங்களா, அந்த நாளில் தான் கொண்டாடுறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு நேரத்தில் கொண்டாடுவாங்க. எல்லாம் காலையில் 6 மணி, நமக்கு 6 மணிலேருந்து அப்படி வச்சுருக்குறோம். ஆனால் அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சில முறை வச்சுருக்காங்க. அந்த ராசி அதெல்லாம் வச்சுக்கிட்டு
அவங்க நைட் 8 மணிக்கு கொண்டாடுவாங்க, இல்லாட்டி போனால் காலையில் 7 மணிக்கு கொண்டாடுவாங்க. அப்படிலாம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க. அவங்க சரியான நேரத்தில் புத்தாண்டு கொண்டாடுறாங்க. ஈரான் என்பது ராவணேந்திரனை குறித்த நாடுதான்றது அதுதான். அது வந்து இவங்களுக்கு தெரியோ இல்லையோ, ஆனால் யூதனுக்கு தெரியும், இஸ்ரேல்காரனுக்கு தெரியும். அதனால தான் இவங்க மேலே குண்டு போட்டுகிட்டே இருக்கலாம், தகிக்க முடியல. ஆனால் இவங்ககிட்ட அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 80,000க்கு மேலே அவங்க வந்து ட்ரோன்ஸ் வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அமெரிக்காவுடைய எல்லா சக்திகளும் வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஈரான் கை தான் டே 1லேருந்து இன்னைய வரைக்கும் கை ஓங்கி இருக்குது. அவனுக்கு எப்படியாவது போர் நிறுத்துதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க இப்போ பொருளாதாரம் ரொம்ப, அமெரிக்க பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் ரொம்ப சரியுது, தாக்க முடி போயிட்டுருக்குது. நான் சொல்லுவேன், யூதர்கள் வந்து மனிதர்கள் இல்லைன்னு சொல்லுவேன். மனிதர்கள்லாம் நாமெல்லாம் தான். அந்த மனித இனத்தினுடைய வேறு ஒரு இனம். அவங்க பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருப்பான், ஆனால் அவன் மனுஷன் கிடையாது. அவன் மண்டை வேறு மாதிரியான மண்டை, மூளை, சிந்திக்கும் திறன் எல்லாம் வேறு. அவங்களுக்கு அன்பு பாசம் பண்புலாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு என்ன அவன் சுயநலம் இருக்கும். இதுதான் யூதன்றது. அதெல்லாம் பொதுவான மனிதனுடைய குணங்களே கிடையாது. அவங்க வந்து ரூத்லெஸ் பீப்புள். அவங்க நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல் கூட பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ எப்ஸ்டீன் அந்த இது பிடோஃபைல்ஸு, சின்ன குழந்தைங்களெல்லாம் செக்ஸுக்கு பயன்படுத்துறது, சின்ன குழந்தைங்க ரத்தம் குடிக்கிறது, நரமாமிசம் சாப்பிட்றது, என்னென்ன இது பூரா யூதர்களுடைய அடிப்படை குணாதிசயம் ஆச்சுங்களா. அந்த கப்பல் போய் மனிததில் அந்த சமயத்தில் என்ன ஆச்சோ தெரியல அவங்களுக்கு. அவன் அங்கேருந்து திருப்பி இங்கே வரும்போது மனுஷனாக வரல, அவன் வேறு ஒரு இனமாக தான் வர்றான். பார்க்குறது தான் மனுஷன் மாதிரி இருப்பான். கொஞ்சம் கூட அந்த எம்பத்தி சிம்பத்தி எதுவும் இல்லாமல் ஒரு அதான் இவன் கமலஹாசன் என்ன சொன்னான், கடவுள் பாதி மிருகம் பாதி. அவங்க வேர் த சோசன் பீப்புள் ஆஃப் காடுன்னு சொல்கிறான், அதான் கடவுள் பாதி. அவன் இப்போ இந்திய பிராமணன் சொல்கிறான், நாங்கள் பிரம்மாவோட நெத்திலிருந்து பிறந்தன்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் கடவுளின் சோசன் பீப்புள் ஆஃப் த காடுன்னு சொல்கிறான். கடவுள் பாதி. ஆனால் அவன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், மிருகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை கமலஹாசன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான். ஆளவந்தான் இதில் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் அப்படின்னு. இது அவனுடைய ஒப்புதல் வாக்கு மூலம். இதெல்லாம் சும்மா சினிமாலாம் நினைக்காதீங்க. சினிமா இந்த வரலாற்றைத்தான் சொல்கிறது. யூதர்கள் பிராமணர்கள் இங்கே அவன் யூதன் தானே, இந்தியாவில் இருக்கிற பிராமண யூதன் தான். இவங்க எல்லாமே அந்த கடவுளும் மிருகம் சேர்ந்த ஒரு குணங்கள் கொண்டவங்க தான். தங்களை கடவுளாக நினைத்து கொள்பவர்கள், ஆனால் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இது அவன் சொன்ன வாக்கு மூலம் தான். அதை தான் இப்போ அந்த எப்ஸ்டீன்லாம் ப்ரூவ் பண்ணுறாங்க. குழந்தைங்க ரத்த இப்போ மெக்டொனால்ட்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே போட்டுருக்கோம். மெக்டொனால்ட்ஸ் கம்பெனிலாம் உண்மையிலேயே அங்கே நரமாமிசம் இது மெக்டொனால்ட்ஸ்னு பேர் வச்சுட்டு பரசுராமன் பேரால் நரமாமிசம் கொடுக்காம இருப்பானா? ஏற்கனவே அந்த குழந்தைங்க விரலெல்லாம் சாப்பிடும்போது இருந்ததுன்றதெல்லாம் பெரிய செய்தியாகி நீங்கள் நெட்டில் தட்டி பாருங்கள். மெக்டொனால்ட்ஸ்ன்றது பரசுராமனை குறித்தது தான். அந்த எம் இருக்கும் பார்த்தீங்களா, அது திருப்பி போட்டிங்கன்னா 3, பரசுராமனுடைய எண்ணு 3, அது மஞ்சள் கலரில் இருக்கும். நாம் சொல்லிருக்க மஞ்சள்னா பரசுராமனை குறிக்கணும்னு இருக்கான். கருணாநிதி மஞ்சள் துண்டு போட்டு தான். அதனால தான் உங்க யார் பக்கம் நிற்கிறாங்க, வேதாத்திரி மகசூல் மஞ்சள் தூள்லாம் ஏன் மஞ்சள் தூள் போடுறாங்க, அவங்களாம் அடையாளம் கொடுத்துறாங்க. இவங்களாம் எங்கால் விஜயநகர கொடி, அதில் அது மஞ்சள் நிறத்தில் இருக்குது. அதில் பன்னின்றது என்ன, நரசிம்ம அவதாரம் யாரை குறிக்குது, சகுனியை குறிக்குது, யூதன். வராக அவதாரம் யாரை குறிக்குது, பரசுராமனை குறிக்குது, அவனும் யூதன். வராகன்றது பரசுராமன் தான். வராகன் வராகின்றது துர்கை வராகி, வராகன்றது பரசுராமன். இதெல்லாம் இவங்கள தான் அது குறிக்குது. எல்லா இந்த மாதிரியான மிருகங்களையும் கடவுளாக்கி வச்சிருக்கோம் அவன் தான். ராஜபக்ஷே இவங்க ஆள் தான், இவங்களுடைய கையால் தான். அவனை ஏபி விட்டு தமிழர்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்களும் அவன் தான். தமிழில் 1956 ப்ரோக்ராம் தமிழுக்கு எதிரான ஒரு இதை கட்டு எழுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் 74 ஒரு தடவை செல்வா இருந்த காலத்தில், அதுக்கப்புறம் 83 இருக்கும்போது தான் பிரபாகரன் காலத்தில் அது நடந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து போர்லாம் புரிஞ்சாங்க. அந்த வரலாறு இப்போ நமக்கு தெரியும். ஆக இலங்கை மாதிரி தான் இன்றைக்கி காசா. இலங்கையில் எப்படி சிங்களவன் வந்தேரி அவன் பூர்வீக தமிழர்களை அடிக்கிறான்னா, அதே தான் காசாவில். காசாவில் வந்தேரி யார், யூதன், நேத்தனியாகும் வந்தேரி. அந்த அந்த மண் 3000 ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன் யார், பாலஸ்தீன மக்கள். பாலஸ்தீன மக்கத்தில் சும்மா 2 இடம் காசாவிலையும் வெஸ்ட் பேங்க்லையும் முடிச்சுட்டு அந்த இடத்த பூரா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறான் யூதன். அவன் எப்போ அங்கே போய் பிடிக்கிறான், 70 வருஷத்துக்கு முன்னாலேயா. 3000 வருஷமாக அங்கே வாழ்கிறவனை அடித்து துரத்திட்டு 70 வருஷத்துக்கு முன்னால் போனவன் முதல்ல போயிட்டு சும்மா வியாபாரம் பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போய் கேட்டு, அப்புறம் அங்கே யூத வங்கிகளை உருவாக்கி அந்த முஸ்லீம்களுக்கு நிறைய கடனை கொடுத்து
அந்த நிலத்தை முழுக வச்சு அப்படியே பிடுங்கிக்கிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அப்புறமேல எல்லாத்தையும் அடித்து நுரத்தினா. அதான் நாக்பான்னு சொல்கிறது. இஸ்லாமியர்களை அடித்து துரத்திட்டாங்க. அவங்களாம் ஜோர்டானுங்கெல்லாம் ஓடிட்டாங்க. அப்படித்தான் யூதம் பிடுங்கின. மனித வடிவில் இருக்கின்ற மிருகங்கள் தான் யூதர்கள். இதை நம்ம இன்னும் இதை சொல்கிறதுக்கு கூச்சப்பட வேண்டியதில்லை. மனித வடிவில் வாழும் மிருகங்கள் தான் யூதர்கள். இங்கே பிராமணர்கள் என்ன பண்ணாங்க 5 வர்ண கோட்பாட்டை கொண்டாடுனா 4 வர்ணம்பாங்க. பஞ்சமரை சேர்த்திங்கன்னா 5 வர்ணம். பஞ்சமர்னா இன்றைக்கி பறையர்கள் பஞ்சமர் தான். 5 வர்ண கோட்பாடு யார் கொண்டு வந்தா? தமிழில் அப்படியே ஒன்றுக்கு மேலேன்னு வச்சாதான் அந்த சமூகம் உருப்படாது இல்லையா? உனக்கு நீ எதிரி, ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக இருந்துக்கிட்டு எப்படி ஒரு நாடு முன்னேற முடியும்? நினச்சி பாருங்க நீங்கள். அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு புத்தி இருந்திருக்குது. தமிழர்களை இந்தியர்களை நாசப்படுத்தணும்னு சொல்லிட்டு சும்மா இல்லை, 2ன்னா சீக்கிரம் இதாகிடுங்க. அது ஒரு மாதிரி, அதுவும் வேற மாதிரி போயிடும். அந்த இது படிப்படியாக பிரிக்கிறான் அவன். 2ன்னா ஏதாவது ஒன்று ஜெயிச்சு ஒரு மாதிரி அது தேறிடும். நீங்கள் படிப்படியாக வைக்கும்போது அது நிரந்தரமாக நாசமாக போயிடும். எல்லாரும் ஒன்று நினைக்கிறது எப்படி? அப்போ தான் ஒரு நாடு முன்னேறும். ஒருத்தனை தாழ்த்திக்கிட்டு இன்னொருத்தன் எப்படி அந்த நாடு முன்னேறும்? இதுதான் இன்றைக்கி இந்தியாவுடைய பிரச்சனை. இந்தியாவுக்கு எல்லா பொட்டென்ஷியல் இருக்குது, எல்லா வளங்களும் இருக்கிற நாடு. சுத்தீரம் 3 பக்கம் கடவுள் இருக்குது. எல்லா வளங்களுக்கு ஏன் இன்னும் முன்னு வரலன்னா, இந்தியாவை இன்னைக்கு இந்த 5 வர்ண கோட்பாட்டை கொண்டு நாசப்படுத்தி வைத்தவன் யூதன் என்று பிராமணன். அவன் அங்கே வெளியிலிருந்து வந்தவன், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இல்லை. அவர்கள் செல்கின்ற எந்த நாட்டையுமே அழிப்பார்கள் யூதர்கள். யாரையும் ஒழுங்காக இருக்க விட மாட்டான். ஆனால் அவனுக்கு பொறாமை, பொச்சரிப்பு, அடுத்து நல்லா இருந்துடக்கூடாது. இதுதான் யூதனுடைய ஒரு இது. உலக மக்கள்லாம் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். அங்கங்கே கருத்துக்களை படிவிடுங்க. ஓவர்வெல்மிங் இதுவாக இதில் சும்மாலாம் பார்க்காதீங்க. நீங்கள் ஈரானா முஸ்லீம்லாம் பார்க்காதீங்க, தயவுசெய்து பார்க்காதீங்க. நீங்கள் இங்கே மதம்லாம் இங்கே வரக்கூடாது. நியாயம் ஏதோ அது மட்டும்தான் வரணும். தப்புன்னு சொல்லுங்கள். நீங்கள் முஸ்லீம்ன்றதால எல்லாம் இந்தியர்கள்லாம் என்னமோ அப்படின்லாம் அதெல்லாம் பேசாதீங்க. அது ரொம்ப அநியாயம். அது இன்னொன்று, பிராமணன் தான் நமக்கு கெடுதிகளை செய்தவன், இஸ்லாமியர் கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுங்க. அப்படி ஒரு கதையை என்னன்னா, இவன் பிராமணன் தான் கொடுமைகளை செய்தவன் இந்தியாவில். அது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தோ முஸ்லீம் பாரு அவன் தான் அப்படின்லாம் சொல்லி இவங்க தான் அந்த உண்மையிலேயே இந்தியாவோட டெரரிஸ்ட் யாரு? சஃப்ரன் டெரர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காவி டெரர், அது பிராமணன் தான். இவங்க தான் டெரரிஸ்ட். இந்தியாவுடைய ஒரே டெரரிஸ்ட் பிராமணன் தான், முஸ்லீம் கிடையாது. அவங்களுக்குங்க அவங்க அந்த மத கோட்பாட்டை நல்லா ஃபாலோ பண்ணுறவங்க. இவனுக்கு அவங்கள பிடிக்காது. அதாவது என்னென்னா, பிராமணன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு எதிரியை உருவாக்க வேண்டும் இந்திய மக்களை ஏமாற்றுவதற்கு. அந்த எதிரி முஸ்லீமாக மாறிக்கிட்டான் வச்சுங்களா? முஸ்லீமில் காட்டி அவன் தான் பகைன்னு செஞ்சவன் தான் இந்த பிராமணன். இதே தான் அங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா இருக்குன்னு யாரையும் பிடிக்காது. ஈரான் ஒரு நல்ல வளமான நாடு, தொழில்நுட்பத்துலேயும் நல்லா சிறந்திருக்கிறாங்க பாருங்களாம், தெரியுதில்ல? இப்போ அவனுக்கு பொறாமை தாங்கலை, அடிக்கணும். ஒருத்தன் நல்லா இருந்தால் அவனை அடிச்சு நாசம் பண்ணிடணும். அது சில பேர் நான் ஸ்பெசிஃபிக்காக சிலதை மட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நாம் எல்லாத்த பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சென்ட்ரல் ஃபேக்ட் உண்மை என்னென்னா, உலகத்தில் நல்ல எல்லா அநீதிகளுக்கு பின்னால் இருக்கிறவங்க யூதன் தான். அதனால் யூதர்களை நம்ம பொதுவாகவே விமர்சிக்கிறோம். ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்தியா நாசமாக காரணம் யூதன் தானே. ஆச்சா, நமக்கு தெரியல, இப்போ தானே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதனால் நான் செலக்டிவெல்லாம் எதுவும் கிடையாது. இது தப்புன்னு தான் சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீமுக்கு ஆதரவாக வந்தால் தான் இவங்களுக்குலாம் மூக்கில் வேர்க்குது. இப்படி ஏன்னா முஸ்லீம் ஆதரவாக வந்துட்டான். முஸ்லீம் உண்மையிலேயே அவங்க மத கொள்கைப்படி அது ஒரு நல்ல மத கொள்கை. நான் சொல்கிறேன், இஸ்லாம் என்பது ஆசீர்வாதத்தினுடைய பாலைவனை வடிவம்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இஸ்லாம் இப்போ இந்தியாவில் பிராமணன் தான் செய்த அநீதிகளுக்காக அதை நமக்கு தெரியாமல் இருக்கிறது தான் முஸ்லீமை ஒரு எதிரியாக காமிக்கிறான். ஆனால் முஸ்லீம்கள் எதிரிகள் அல்ல, அவர்கள் கெட்டவர்களும் அல்ல. கெட்டவன் என்றவங்க யூதன் தான். உலகளாவே இருக்கிறவங்க யூதர்கள் தான் கெட்டவர்கள். அவங்க தான் இந்தியாவை என்ன பண்ணி வச்சுருந்தா பார்க்குறீங்களா நீங்கள்? நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் இது பல திருப்பி சொல்லியிருக்கேன். கொரியா முன்னுக்கு வந்திருக்கு, ஜப்பான் முன் வந்திருக்கு, சீனா முன் வந்திருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் பழைய பூமி தமிழ்நாடு, இந்தியா ஏன் முன்னுக்கு வரல? ஏன் எல்லாத்துக்கிட்டையும் நீ கன்சியூமர் ஸ்டேட்டாக தான் இருக்கிறீங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்குறீங்க. இராணுவ தளவாடங்கள் வாங்கு, ஏரோப்ளேன் வாங்கு, ஃபைட்டர் பிளேன் வாங்கு, எல்லாம் வாங்குறீங்க. இல்லை, ஏன் நீ ஒன்றால் சாதிக்க முடியல? பிராமணன் இங்கு தலைமை வகிக்கிறான்.
இந்தியா ஒரு உற்பத்தி நாடாக மாறக்கூடாது என்பது பிராமணனுடைய சதி திட்டம். அது நம்மக்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது. பிராமணின் கட்டுப்பாட்டிலிருந்து இந்தியா விடுதலை பெற்றால்தான் நம்முடைய உண்மையான கெப்பாசிட்டி என்னன்றது நம்ம சொல்ல முடியும். இந்தியா வளராமல் இருப்பது காரணம் பிராமணன் தான். அவன் இந்தியான்றது ஒரு பெரிய கன்சியூமர் ஸ்டேட்டாக வைக்கிறான். அப்போ தான் அமெரிக்கா தயாரிக்கிறது, இஸ்ரேல் தயாரிக்கிறது, லண்டன் தயாரிக்கிறதுலாம் நீங்கள் வாங்கி கன்சியூமர் ஆகிருப்பீங்க, எல்லாமே வாங்குவீங்க வெளியில். ஆச்சா, நீங்கள் ப்ரொடியூசராக மாட்டி என்ன ஆகும், யாரும் உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு மக்கள் நிறைந்த நாடு. சைனாவில் அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் ரஷ்யாலாம் தயாரிக்கிறாங்க. அப்போ உலகத்திலே பெரிய நாடு இப்போ கன்சியூமர் ஸ்டேட்டாக இருக்கிறது என்ன, இந்தியா. இந்தியாவும் தயாரிக்க ஆரம்பித்தா யார் கொண்டு வந்து விற்க முடியும்? அதனால் நம்மளை ஒரு கன்சியூமர் ஸ்டேட்டாக வச்சுருக்கிற இந்தியாவில் இருக்கிற பிராமணர்கள் தான். இங்கே ஆர்எஸ்எஸ் தான் இந்தியாவை நடத்திக்கிட்டு இருக்குது. இந்தியா பிராமணர் ஆதிக்கத்தில் இருக்கிற நாடு தான். இதிலிருந்து நம்ம விடுதலை பெற்றால் தான் உண்மையிலே நம்ம நாமும் தொழில்நுட்பத்தில் நிற்க முடியும் அப்படின்றத காமிக்க முடியும். நான் ஒன்று சொல்கிறேன். புக்கினா ஃபாசோன்னு ஒரு நாடு இருக்குது ஆப்பிரிக்காவில். இப்ராஹிம் த்ரவோரேன்னு வந்திருக்கார். அவர் போயிங் போன்ற ஒரு ஏர்கிராஃப்டை அவர் உருவாக்கியிருக்காங்க சொந்த தொழில்நுட்பத்தில். நிறைய அற்புதங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு 3 வருஷம். அப்போ மனம் இருந்தால் எல்லாத்துக்கும் மார்க்கம் இருக்கும். இங்கே நம்மளெல்லாம் யார், இங்கே திராவிடம் தானே இங்கே ஆண்டுகிட்டு இருக்கு தமிழ்நாட்டை. அதை ஆள வச்சவன் யார்? பிராமணன் தானே. அவன் தானே நாயுடுக்களை, நாயுடுன்றது யார்? நாய்களாக தமிழர்கள் மீது ஏவி விடப்பட்டவர்கள். இவனுங்க இங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறதால தான் தமிழர்களால் எதையும் சாதிக்க முடியல. இதெல்லாம் தெரிஞ்சுங்க. பிராமணர்களிடமிருந்து இந்தியா விடுதலை பெற்றால்தான் இந்தியா உருப்படும். பிராமணன் இந்திய மக்களினுடைய எதிரி. இதை நம்ம தெளிவாக சொல்லணும். இன்னொன்று, நாம் ஒவ்வொரு நாட்டுடைய வரலாறு நாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வரலாறு நாம் தெரிஞ்சுக்கணும். நம்மோடு சேர்ந்து இயங்கிய மற்ற நாடுகளுடைய வரலாறையும் நாம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவும் மற்ற நாடுகள் வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தான் நம்ம பழகணும். யார் கெட்டவன் யார் நல்லவன் தெரிஞ்சு ஒதுங்கணும். யூதர்கள் இந்த உலகத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2009 தான் நமக்கு ஈழப்போர் முடியுது வச்சிங்களா. 2012 சத்தியயுகம் பிறக்குது. அதுக்கு முன்னாலேயே கலியுகத்தினுடைய கடைசி போராக அந்த போர் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் அப்போ நமக்கு தெரிஞ்சது ஒன்று. 2012 அப்புறம் தான் இன்டர்நெட் வருது இல்லையா. நமக்கு செய்திகள் ஃபில்டர் பண்ணப்படாத செய்திகள் நமக்கு வருது. எல்லாமே நல்லதும் வருது கெட்டதும் வருது. ஆனால் வி ஆர் இன் கண்ட்ரோல். நம்மளால் அந்த இதில் எது உண்மைன்னு எடுத்துக்க முடியுது. அதனால் இப்போ நம்ம புரிதல் வேறு, அப்போ இருந்த புரிதல் வேறு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஈரானை நம்ம ஒரு குற்றவாளியாக்க வேண்டியதில்லை. அது ஒரு அறியாமையின் நுழைவு தான் பார்த்தீங்க. நமக்கு எவ்வளோ அறியாமல் இருந்ததோ அதே அறியாமை ஈரானுக்கு இருந்ததுன்னு தான் பார்க்கணுமே ஒழிய அவங்க இலங்கையோடு இருந்துட்டாங்க அப்படின்லாம் பார்க்காதீங்க. பிரிவினைவாதம் அவங்களுக்கும் இருக்குது, அதனால் அவங்க சிம்பத்தைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி தானே ஒழிய நம்ம வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னு கிடையாது. இந்தியாவே எல்டிடியை இன்னைய வரைக்குமே அவங்க தீவிரவாத இயக்கம்னு யாருங்க பயங்கரவாதின்னு யாருங்க சொன்னது? இந்தியா தான் சொல்லிச்சு அவங்கள பயங்கரவாதி தீவிரவாதின்னு சொன்னது. உண்மையிலேயே இதுக்கு தொடங்கி வச்சவங்க யார்? இந்திரா காந்தி தான் அவங்களுக்கு ஆதரவுலாம் பண்ணி ட்ரைனிங் கேம்ப்லாம் நடத்திருக்காங்க. ஆனால் அதே தான் இங்கேயும் காலிஸ்தானுக்கு அது செஞ்சது இந்திரா காந்தி தான். காலிஸ்தானுக்கும் செஞ்சுட்டு கடைசியில் அதுக்கப்புறம் அவங்களே அடிக்க போனவங்க தான். அதுக்கு அவருடைய விலையை அவங்க கொடுத்தாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்ம இனத்தை திட்டமிட்டு அழித்தவன் ராஜபக்ஷே. அவன் அவன்கிட்ட போய் நம்ம டிஆர் பாலு, கனிமொழி, திருமாவளெல்லாம் போயிட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்கல்ல. அப்போ நம்மெல்லாம் அவளை கரிச்சு கொட்டணும்னு வச்சுங்க, உண்மைதான். ஆனால் இவங்கெல்லாம் மிகப்பெரிய துரோகியில் பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம திமுக தானே சொல்லிச்சு, ஈழம் அழியும் போது தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டு இருந்தால் ஈழப்போர் நடந்திருக்காது, பிரபாகரன் விழுந்திருக்க மாட்டாங்க. இந்த தெலுங்கர்கள் நம்மை ஆண்டார்கள். கருணாநிதி அப்போ தெளிவாக சொன்னான். அவன் ஒரு தெலுங்க. அவன் என்ன சொல்கிறான்? ஈழத்தை பொறுத்தவரை இந்தியாவின் கோட்பாடு தான். நீ பதவி விலகி இருக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டை நீ ஆண்டுகிட்டு ஈழத்தை பொறுத்தவரை இந்தியாவின் நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடுன்னு சொல்கிற துரோகம் இல்லை. இந்த திராவிட பிசாசுகளை நம்ம ஆளை விட்டுக்கிட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட பிசாசுகள். கருணாநிதி போர் நிறுத்தத்துக்கு இவர் போய் ஒரு ட்ராமா பண்ணார் தெரியுங்களா. பீச்சில் போய் அந்த ஏர் கூலர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு காலைல 7 மணிக்கு போனாங்க, 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டார். நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு போனேன். போயிட்டு அவரை ஒன்று கேட்டாங்க, போர் நின்றுடுச்சின்ற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் எல்லோரும்
நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இல்லைங்க அங்கே வந்து போர் நிற்கலை, இன்னும் போர் தொடர்ந்துகிட்டு இருக்குது, மழை நின்று விட்டது, தூவானம் விடவில்லை. மழை நின்றுச்சான், தூவானம் விடவில்லையா. அதாவது குண்டு போடுறத தூவானத்தோடு வச்சிங்களா, அதை இணைச்சி பார்க்கறது வந்து எவ்வளோ வந்து ஒரு கொடூரமான சிந்தனை. அது கருணாநிதியால் மட்டும்தான் அந்த மாதிரி சிந்திக்க முடியும். வந்தேரிகள் ஆள விட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன, அங்கே நம்ம மேலே தமிழ் மேலே குண்டு போடுவோம், அது தூவானமாமா உங்களுக்கு. இன்னி வரைக்கும் தெலுங்குனவன் ஆட விட்டு உட்காந்துருக்குறோம். அவ்வளோ வெக்கமான ஈன சூடு சொரணம் இல்லை. நம்மளை ஆடுறவன் தெலுங்க, அவன் பதவி விலகணும். அடுத்த ஆட்சி தெலுங்கு ஆட்சியாக இருக்கக்கூடாது. எல்லோரும் கிளம்புங்கள். தமிழ்நாட்டில் 700 வருஷமாக தமிழருடைய ஆட்சி நடக்கலை. நாம் ராமனை கொன்று விட்டதால் நமக்கு இந்த தெலுங்குல யார் கொண்டு வந்து விட்டான்? அந்த வித்யாரண்யன் என்ற யூத பிராமணன் தான். அவங்க தானே ஏவி விட்டான். அவன் ஏவி விட்ட நாய்கள் தான் நாயுடுகள். நாய்களாக தமிழ் மீது ஏவி விடப்பட்டவர்கள் தான் நாயுடுகள். அவன் ஏவி விட்டான். இன்னைய வரைக்கும் அந்த 700 வருஷமாக தமிழ் அடிமையாக தான் இருக்கான் சொந்த நாட்டில். இதை அவன் மாற்றணும். ஆனால் நாம் தமிழர்கள் நம்ம வந்து தமிழ்நாட்டை ஆளும்போது நம்ம எல்லாம் பல இதற்கெல்லாம் பல நிறுவனங்களை உருவாக்கி உலகத்தின் வரலாறுலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு எதை எப்படி அணுகணுமோ அப்படி தான் அணுக போகிறோம். அது வேற விஷயம். ஆனால் மற்ற நாடுகள் அது செய்யலை. ஆச்சா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எது சரி எது தப்பு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கட்டி போனால் எல்லாம் இந்த மாதிரி நடக்குங்க. நேற்று அவனுக்கு நடந்தது நாளைக்கு உனக்கும் நடக்கும். அப்போ எது தப்போ தப்புன்னு சொல்லி நில்லுங்க முதல்ல. அப்போ தான் உலகம் சரியாக இயங்கும். உனக்கு வேண்டியவன் அவனுக்கு வேண்டியவன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம உனக்கு ஒரு நடக்கும்போது ஒரு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க எது தப்போ அது தப்புன்னு சொல்லணும். ஒரு நாட்டின் மேலே படையெடுப்பது வந்து அநியாயம்னு தான் நம்ம பேசணும். அதுதான் சரியான நிலைப்பாடு. நீங்கள் ஒரு நியாயத்தின் பார்ப்பட்டு இருந்தால் தாங்க உலகம் நிலைச்சி நிற்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம யோசிக்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகம் அமைதியாக இயங்கவே முடியாது. இது எல்லாம் கடந்து ஒரு பொது நீதியை நோக்கி நாம் வரணும். இது சரியா சரி, தப்பா தப்பு, அதை பற்றி பேசணும். அதாவது முன்ன வந்து பிரபாகரன் வந்து இஸ்லாமியர்கள் கொஞ்சம் இடம்பெயர சொன்னார். யாழ்ப்பாணத்தில் இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. அப்போ என்னென்னா தமிழர்கள் ஒன்று, இஸ்லாமியர் மத ரீதியாக வேறவங்க தான். அவங்க தமிழ் பேசினாலும் கூட மத ரீதியாக அவங்க வேற இருந்தாங்க. இதை பயன்படுத்தி சிங்களவர்கள் வந்து புலிகளை நோட்டமிட்டார்கள். அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் பைகளாக வேலை செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் நமது பிரபாகரன் பார்த்தார். அதனால் யாழ்ப்பாண பகுதியில் இருந்த, ஏன்னா யாழ்ப்பாணத்தில் தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. அப்போ அதனால் இவங்க வேவு பார்க்குறாங்கன்ற ஒரு அடிப்படையில் தான் அவங்கள இடம்பெயர்த்தினார். அவங்க வேற ஒன்றும் செய்யலை. நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு அவங்கள மாற்றி குடியமர்த்தினார் என்பது உண்மைதான். அதனால் இஸ்லாமியருக்கு இப்போ பிரபாகரன் மேலே ஒரு இருக்கும். ஆனால் வேறு எதுவும் பண்ணல. அவர் தற்காப்புக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் அவர் பண்ணினார். அதனால் அதை வந்து நம்ம அப்படித்தான் பார்க்கணும். இது வந்து முஸ்லீமில் இடம்பெயர்த்ததாங்கன்றதை வச்சுக்கிட்டு நாம் வந்து முஸ்லீமில் வந்து எதிரியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. அதாவது அப்போ ஒரு வதந்தி இருந்தது, இவங்க இடம்பெயர்த்தினாங்கன்றதை வச்சுக்கிட்டு இப்போ இது இஸ்லாமியரில் வந்து புலிகள் கொன்றார்கள்ன்ற மாதிரி. அது வதந்தி தானே ஒழிய பிரபாகரன் தவறு செய்பவர் அல்ல. அப்படி ஒன்று நிகழ்ந்திருந்தாலும் கூட அதற்குரிய காரண காரியங்கள் இருந்திருக்கும். அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஒழிய அதை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு தான் பழனி பாபா முதல்ல வந்து புலிகளை எதிர்த்திருந்திருக்காரு. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அவர் மாற்றி பேசினார்னு சொல்கிறாங்க. பழனி பாபா அப்படி சொன்ன பழனி பாபா தான் ராஜீவ்காந்தி படுகொலையில் ஈழ புலிகளுக்கு தொடர்பில்லைன்னு அவர் வந்து சொன்னார். அது வந்து ஒரு நேர்மையான ஒரு நிலைப்பாடு. நாமளே சொல்லியிருக்கோம், அது இந்தியாவே பண்ணுனது தான், இந்திய அரசே பண்ணுனது தான். அதற்கான காரணங்கள்லாம் நான் சொல்கிறேன். மூன்று வெற்றிகளை ஒரே சமயத்தில் ஹேட்ரிக்ன்ற மாதிரி அடித்தாங்க. ரஜினிகாந்தி கொள்ளும்போது ஜெயலலிதாவை கொண்டு வர முடியும், ஒரு பிராமணச்சியை தமிழ்நாட்டின் தலைவியாக முடியும். ஏன்னா அப்போ வந்து அவங்க வந்து 25 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. 234ல் 25 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ அவங்கள எப்படி ஆட்சி கொண்டு வர்றது? அப்போ வந்து ரஜினிகாந்தியை இந்திய பிராமணர்களே பலி கொடுத்து விட்டு அந்த பழியை வந்து புலிகள் மீது போட்டு புலிகளை பழி தீர்க்கணும். ஏன்னா அவங்க வந்து தனிநாடு கேட்குறாங்க, அவங்க ஜெயிச்சிடக்கூடாது. தமிழனுக்கு தனிநாடு வந்துவிடக்கூடாது என்பது யூத பிராமண பிசாசுகளுடைய நிரந்தர திட்டம். இதுதான் இதுக்கு பின்னால் எல்லாம் நடந்தது. அப்போ தமிழ் கிடைச்சிச்சுன்னா தமிழனுக்கு ஒரு நாடு வந்துடும் இல்லை, தமிழுக்கு என்று ஒரு நாடு வந்துவிடக்கூடாது என்பது யூத பிசாசுகள் திட்டம். தமிழனுக்கு ஒரு நாடு பிறந்தே தீரும், பிறந்தே தீரும், பிறந்தே தீரும். நீங்கள் வேடிக்கை தான் பார்க்க போறீங்க, நடக்க தான் போகுது. தமிழனுக்கு தனிநாடு பிறக்கும், அதற்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது, வரும். உலகத்தின் மூத்த குடியான தமிழர்களுக்கு ஒரு நாடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இதை தடுக்கும் பிராமணர்கள் அதற்குடைய விலையை கொடுப்பார்கள்.
உலகத்தின் மூத்த குடி மூத்த மொழி தமிழ் குடி தமிழ் மொழி தான் அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி உலக நாடுகளின் ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழ் ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியா இப்படி ஒற்றை நாடாக தொடரக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் சவர்னிட்டி இருக்கிற ஒரு கூட்டாட்சி மாதிரி இருந்துக்கலாம். நான் தனிதான் சவரின் ஸ்டேட் தமிழ்நாடு, எனக்கு ஐநாவில் ஒரு மெம்பர்ஷிப் இருக்கும். ஆனால் நாம் இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்டெல்லாம் சேர்ந்து நமக்கான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். நமக்கு ரயில்வே, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, சரி ஒரு சென்ட்ரல் டிஃபென்ஸ் ஒன்று, இப்படி ஒரு சில இதில் மட்டும்தான் நம்ம ஒன்றா இருக்கலாம் ஒழிய இந்தியா என்ற ஒற்றை ஆட்சிக்கு நம்ம இருக்கக்கூடாது. நான் ஒன்று கேட்குறேங்க, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? 500 பேர் எம்பியாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து 40 பேர், 39, பாண்டிச்சேரி சேர்த்து 40 பேர். தமிழுக்கு எதிராக ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட்டில் அவன் நிறைவேற்றினா அதை யாராலும் தடுக்க முடியுமா? அப்படித்தானே சண்டைக்கு போனாங்க, அதை யாராலும் தடுக்க முடியல. தமிழ்நாடு தடுக்க முடிஞ்சதா? அப்போ இந்த பார்லிமெண்ட்டில் நம்ம இருக்கணுமா? அப்போ சில கேரண்டி இருக்கணும். தமிழ் சார்ந்த பிரச்சனைகள் தமிழர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு நீங்கள் ஒத்துக்கணும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் இந்த கூட்டமைப்பில் இருப்போம். எனக்கு எங்கள் மக்கள் அங்கே இது பண்ணுறாங்கன்னா, அது வேறு நாட்டில் இருக்காங்கன்னா, தமிழ் நாங்கள் இருக்காங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் நியாயத்துக்கு கூட இருங்க அப்படின்னு கேட்கணும். ஒவ்வொரு மக்களுமே அவங்களுடைய சவர்னிட்டியை காப்பாற்றிக்கணும். ஏதோ பிராமணனுக்காக தான் இந்தியா இருக்குது, பிராமணனுடைய அட்வான்டேஜுக்காக மட்டும்தான் இந்தியா இன்றைக்கி இருக்குது. அவனுக்காக இந்தியா இருக்க வேணாம். நாம் இந்தியர்கள் தான். ஆனால் என்ன பண்ணுவோன்னா, நாம் அந்த ஃபெடரலிசம் இருக்கணும். என்னை பற்றிய முடிவுகளை நான் மட்டும்தான் எடுப்பேன், மத்திய அரசுக்கு அந்த முடிவு இருக்கக்கூடாது. ஆச்சுங்களா? அந்த மாதிரியான இது இருக்குது. இன்னொன்று சொன்னீங்கன்னா, ஒரு படை இன்னும் அங்கங்கே இருக்காம தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டு படை தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கட்டுமே, சண்டை வந்தால் போவோமே. நீயே அங்கே போய் எல்லோரும் எங்களை வச்சுக்கிட்டு நீ காஷ்மீர் அடிப்பீங்க, எங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் சீக்கர்கள் அடிப்பீங்க, சீக்கர்கள் எங்களுக்கு சண்டையை முட்டி விடும். அதான் திட்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்தந்த ஸ்டேட்டோட ஆர்மி அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கட்டும். ஆச்சா, நாம் ஒரு சவரின் ஸ்டேட் மாதிரி தான் இருக்கணும். நமக்குன்னு ஒரு ஆர்மி இருக்கட்டுமே, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆர்மி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆச்சா, இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படி தான் இருக்கணும். நாம் சில காமன் மினிமம், அதாவது ட்ரேடு சுலபமாக எந்த ட்ரேடு இதுவும் இல்லாமல் எல்லோரும் வணிகம் செய்கிற மாதிரி வச்சுக்க. எல்லோரும் நம்ம எங்கேருந்து வேணாலும் போகலாம். இப்போ யூரோப்பியன்லாம் எல்லோரும் விசா போகிறாங்க இல்லையா? இப்போ யூரோப்பியன் பார்லிமெண்ட்லாம் வந்துட்டு பிறகு எல்லா நாடுகளுக்கும் எல்லோரும் போகலாம், ஒரே விசா வச்சுட்டு போகலான்ற மாதிரி அப்படி நம்ம இருப்போம். ஆனால் இதுக்குன்னு நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் செய்கிறதெல்லாம் அங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே இல்லை. நீட்டுன்னு கொண்டு வந்துடுவீங்க. அதை நான் ஏற்கனவே சொன்னேன், அது வர்ணாசிரமம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் என்ன, இப்போ எங்கள் ஸ்டேட்டில் நிறைய எஜுகேஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் மற்றவங்களுக்கு ஒன்று அங்கங்கேயும் நீங்கள் ஆரம்பிங்க. ஏன் எங்கள் ரிசோர்ஸ் மற்றவங்களாம் எடுத்து கொடுக்கறதுக்கு வரீங்க? நீங்கள் ஏதோ கொஞ்சம் அனுபவிக்கலாம், ஆனால் இவ்வளோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். நாங்கள் இழந்துக்கிட்டு இருக்கோம். இது சரியில்லை. இது மாற்றுவோம். தமிழ்நாடு இப்போ இருக்கிற மாதிரி இந்தியாவோட இருக்காது. we will accept our sovereignty, really தமிழ் sovereignty. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு sovereignty இருக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஒரு ஒரு கூட்டமைப்பாக இந்தியா இருக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி இதை ஒற்றை ஆட்சி முறையில் இருக்கக்கூடாது. நாமெல்லாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். உலகின் மூத்த மொழி தமிழ் அப்படி நமக்கு ஒரு தனியாக இருந்ததுன்னா நம்ம ஐநா சபையில் தமிழ் ஒழிக்கும். உலகத்தின் முதல் மொழி அதில் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஐநாவில் யாரும் ஊரே யாவரும் கேள்வின்னு எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த இதில் ஏதோ ஒன்று அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க போல தெரியுது. ஆனால் அது போதாது. அங்கேயும் தமிழ் ஒழிக்க வேண்டும். தமிழ் உலகத்தின் மூத்த மொழி. இதை யாரெல்லாம் தடுக்க முடியாது, இது பண்ண முடியாது. முருகன் தமிழ் கடவுள். முருகன் 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர் என்பதையெல்லாம் நாம் விளக்கி விட்டோம். ஒவ்வொரு கடவுளும் எல்லாமே தமிழ் கடவுள் தான். அவங்கெல்லாம் சிவன் ஏறத்தாழ 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு, முருகன் சரியாக 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு, ராவண இந்திர கும்பகர்கள் சரியாக 7,500 ஆண்டுகளுக்கு முன்பு, கிருஷ்ணனும் பஞ்சபாண்டிகளும் சரியாக 5,100 ஆண்டுகளுக்கு முன்பு, விஷ்ணு 3,800 ஆண்டுகளுக்கு முன்பு. சரியாக காலத்தெல்லாம் கணக்கிட வச்சுட்டோம். நம்ம அனைத்து கடவுளரும் தமிழ் கடவுளர் தான். தமிழ்நாடு அதாவது நான் என்னென்னா எல்லாத்துக்கும் நீங்கள் சவரன் ஸ்டேட்ஸ்னு கொடுத்துருங்க. நாம் ஒரு கூட்டமைப்பு, ஒரு லூஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நம்ம இருக்கணும். ஆச்சுங்களா? அப்படி தான் இருக்கணும் மொழியை. நமது உரிமைகள் எல்லாம் அவங்க இது பண்ணக்கூடாது. இப்போ ஈழப்போர் ஆரம்பித்தது பிராமணன் தான். பிராமணனுக்கு தான் அவன் எங்கேயுமே அவனுக்குன்னு ஒரு சொந்த நாடு கிடையாது. இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுமே அவனுக்கான ஸ்டேட்டு கிடையாது. ஆனால் எல்லா ஊர்லேயும் உட்காந்துக்கிட்டு அவன் அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்.
அவனுக்காக தான் இந்தியா இருக்கு. முதல்ல தெரிஞ்சுங்க மக்களே, பிராமணனுக்கு தான் இந்தியா வச்சிருக்கிறான். அவனுடைய வசதிக்கு தான் இந்தியா இருக்குது. இப்போ அந்த மாதிரி இந்தியா இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டேட்டுமே தன்னிச்சையாக இயங்கணும். நம்முடைய கூட்டமைப்பாக நாம் இயங்கணும். நம்முடைய முழு விருப்பத்தை அவன் எம்பி எல்லாம் அங்கே எலெக்ஷன் வைக்கக்கூடாது. நமக்கு நாமே எலெக்ஷன் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுமே நாமே எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம ஆட்சியை நாம அமைச்சுக்கணும். மத்திய அரசுக்கு நாம 10 பேர் அனுப்பி வைக்கணும். அவங்கள எலெக்ஷன் பண்ணி தான் அனுப்பி வைக்கணும் இல்லை. ஐஏஎஸ் ஆஃபீஸர் 10 பேர் அனுப்பி வைக்கலாம். அந்த பார்லிமெண்ட்டுக்கு தகுதியானவர்கள் அனுப்பி வைக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் ஒழிய இப்போ இருக்கிற ஆட்சி முறை பிராமணனுக்காகத்தான் இந்தியா இருக்கிறது. இதை உடைக்க வேண்டும். நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒரு சவரின் ஸ்டேட்டாக மாற வேண்டும். நாம் கூட்டாட்சி ஏற்படுத்த வேண்டும். நாம் இந்தியர்கள் தான். இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போனால் நம்ம விரும்பலை. இந்தியாவோடு தான் இருக்க விரும்புகிறோம். ஆனால் வேற ஃபார்மேட்டில் இருக்கணும். முழு தன்னுரிமை கொண்ட ஒரு நாடாக நம்ம ஒவ்வொரு இனமும் இருக்கணும். தெலுங்கராக இருந்தாலும், கன்னடராக இருந்தாலும், மராத்தியராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவங்க சவரின் ஸ்டேட்ஸாக இருக்கணும். நம்முடைய கூட்டமைப்பாக இந்தியா இருக்கணும். ஒரு லூஸ் ஃபெடரேஷன், ஐ ரிமைண்ட், லூஸ் ஃபெடரேஷன், டைட்டர்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நமக்கான சுதந்திரம் இருக்கும். ஆனால் எதையுமே பார்க்கறது ஒரு குறுகிய பார்வையில் பார்க்காதீங்க. எதையுமே நம்ம பார்வை நேர்மையின் பார்ப்பட்டிருக்கணும். ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் நம்ம பூசி முழுகக்கூடாது. எல்லாத்தையும் முறையான பார்வை இருக்கணும். நல்லதுக்காக நம்ம தீங்கு நடந்ததுன்னா அந்த தட்டி கேட்கணும். அதனால் எங்கே தீங்கு நடந்தாலும் அப்படி தட்டி கேட்கும்போது தான் அந்த சக்திகளுக்கு அந்த ஆதரவு கிடைக்காது. அவங்களுக்கு பயம் இருக்கும். அதனால் எங்கே தீமை நடந்தாலும் நம்ம அதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும். அதனால் இந்த குறுகிய நோக்கத்தில் பார்க்குறத விட்டுருங்க. ஒரு பரந்த மனப்பான்மையில் நீங்கள் பாருங்கள். அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ ஈரானுக்கு ஆதரவாக நம்ம கருத்துக்களை சென்றோம். இன்னொன்று என்னென்னா, ஈரானுக்கு அநியாயமாக தான் நடத்துகிறாங்க. இவங்க ஒன்றும் பண்ணலையே. இவங்க அம்புக்கு தானே வந்தாங்க. முன்ன 12 டே வார்லேயும் இஸ்ரேல் தானே பாம்பு போட்டுது அவங்க மேலே. அதுக்கப்புறம் தானே இவங்க ஒரு குண்டுகள் அவங்க மேலே போட்டாங்க. அப்போ தொடங்குறவன் யார்? யூதன். இந்த உலகத்தில் எல்லா பொருளுக்கும் அவன் தான் காரணமாக இருக்கான். இன்னொன்று பாருங்கள், சத்தாம் ஹுசைன் எடுத்தா அந்த பகுதியிலே இருந்து யார் சொன்னான்? நேத்தன்யாகு சொன்னான். நேத்தன்யாகு சொல்கிறது, இது இஸ்ரேல் தான் கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கா. இஸ்ரேலுடைய அடியால் தான் அமெரிக்கா. இஸ்ரேல் யார் அடிக்க சொல்கிறானோ அமெரிக்கா போய் அடிக்கும். வெக்கமில்லை அமெரிக்கர்களுக்கு இதெல்லாம். இவன் சொல்லுவான், டேக் டவுன் சதாம், டேக் டவுன். அந்த இடம் இப்போ அமைதி ஆச்சா? என்ன வளம் கிடைச்சிது அந்த ஈராக்கியர்களுக்கு? என்ன நடந்தது? நாசமாக போனது தான் மிச்சம். நான் என்ன பர்சனலாக நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு நல்ல மனிதரை இவங்க கொண்டுட்டாங்க. அவரை கொண்டிருக்கக்கூடாது. நாட்டோட சண்டை போடுறது வேறு விஷயம். அவரை குறிவச்சு அடிக்கிறது மிக மிக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு செயல். இந்த விதத்தில் நான் என்ன சொல்கிறேன், நான் பர்சனலாக நினைக்கிறேன்னா, நேத்தன்யாகு சாக வேண்டும். எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கிற ட்ரம்ப் கூட சாகிறதுக்கு தகுதி இருக்குது. டெவில்ஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நேத்தன்யாகு டெவில்னு நான் போட்டிருக்கேன். நான் எப்பயே போட்டிருக்கேன். இன்னொன்று, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இல்லையா, ஐசிஜே, அவங்க நேத்தன்யாகுவை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்திருக்கிறார்கள். பல நாடுகள் அவன் வந்தால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. நேத்தன்யாகு ஒரு தேடப்படும் குற்றவாளி. அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். குழந்தைகளை கொன்றவன், 70,000 குழந்தைகளையும் பெண்களையும் கொன்றவன் அவன். 2 லட்சத்துக்கு மேலே பொதுமக்களை கொன்றவன் அவன். ஆனால் அவன் அழிய வேண்டும். இவர் ஈரானிய தலைவர் அல்ல. அதனால் உலகத்தின் பகைவர்கள் யூதர்கள், இந்தியாவின் பகைவர்களும் யூதர்கள் தான், யூத பிராமணர்கள் தான். 5 வர்ண கோட்பாட்டை உருவாக்கி இந்தியாவை குட்டிச்சவராக மாற்றியவர்கள் பிராமணர்கள். பிராமணர்கள் இல்லாத இந்தியா மிகவும் வளமாக இருந்திருக்கும், இன்னும் ஒற்றுமையாக இருந்திருக்கும். இந்தியாவை கெடுப்பதற்கென்றே வந்தவர்கள் தான் பிராமணர்கள். இந்த நாடு குட்டிச்சவராக போனது என்ன? எப்படி 5 வர்ண கோட்பாட்டை உருவாக்கினா இல்லையா? இப்படிலாம் செஞ்சவன் யார்? பிராமணனை தான் இந்தியா விட்டு துரத்தணும் நான். ஏன்னா அவங்க வந்தேரிகள். அவன் இங்கேருந்து எதையுமே நல்லது பண்ணலை, எல்லாம் கெடுதி பண்ணியிருக்கான். பிராமணர்களை இந்தியா விட்டு வெளியேற்ற வேண்டும். அவங்க இங்கே சட்டாம்பளத்தனம் பண்ணிக்கிட்டுலாம் உட்காந்துருக்கக்கூடாது. நாம் ஈரானுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறோம். அதற்கான காரணங்களை எல்லாம் வச்சுட்டோம். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீதிக்கு பின்னால் நாம் இருக்கணும். நாம் இல்லாட்டி போனால் அடுத்தவனுக்கு ஒன்று நடக்கும்போது நாம் கேட்காட்டி போனால் நமக்கு ஒன்று நடக்கும்போது கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நாம் கேட்கணும்.